ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி பேரு ருக்கு பாட்டி. அந்த பாட்டி ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம். எல்லா பக்ஷணமும் பலகாரமும் விருந்தும் எல்லாமே அருமையா செய்வாங்களாம். அதனால எல்லாருக்கும் அந்த பாட்டியோட சமையல் ரொம்ப பிடிக்குமா. அது எல்லாத்தையும் விட அந்த பாட்டி ஒரு இட்லி கடை நடத்திட்டு வந்தாங்களாம். அந்த பாட்டியோட இட்லி ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குமா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ருக்கு பாட்டியை இட்லி பாட்டி இட்லி பாட்டினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவ்வளோ ருசியா இருக்குமா அவங்க இட்லி. அந்த பாட்டி ஒரு நாள் காலையில தன்னோட கடையில் நின்றுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இட்லி பானையில் இட்லி மாவை எடுத்து ஊற்றி இட்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன பாட்டு தெரியுமா? அடடா அடடா அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கும் சட்டினிக்கும் சண்டை வந்துச்சான், ஈரோடு மாமா விலகி விட்டாரா அப்படின்னு பாடிக்கிட்டு அந்த பாட்டி வெந்த இட்லி எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா. அப்போ ஒரு இட்லி மட்டும் தட்டுலேருந்து கீழே குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சான், குடு 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 குடுன்னு. இட்லி ஓடுறத பார்த்த பாட்டியும் இட்லி பின்னாடியே துரத்துக்கிட்டே போனாங்களாம். பிடி பிடி அந்த இட்லியை பிடி பிடின்னு வேகமாக ஓடினாங்களாம். அந்த இட்லி வேகமாக உருண்டுக்கிட்டே போய் ரொம்ப தூரம் போய் ஒரு குகைக்குள்ளே போயிடுச்சான். பாட்டி அந்த இட்லியை துரத்திட்டு வந்தாங்களா, அவங்களும் அந்த குகைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த குகை கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. அதனால பாட்டிக்கு இந்த இட்லி எங்கே போச்சு அப்படின்னு குகைக்குள்ளே தெரியல. அவங்களும் உள்ளே நடந்து நடந்து போய்கிட்டே இருந்தாங்களா. அப்போ அங்கே வழியில் ஒரு பெரிய பொம்மை இருந்தது. பாட்டி அந்த பொம்மை கிட்ட இந்த பக்கம் இட்லி போச்சா அப்படின்னாங்க. அந்த பொம்மையும் ஆமாம் ஆமாம் இந்த பக்கமாக தான் அந்த இட்லி போச்சு, ஆனால் பாட்டி நீங்கள் இதுக்குள்ளே போகாதீங்க, இந்த குகைக்குள்ளே ஒரு பெரிய அரக்கி இருக்கா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களை பிடிச்சி லபக்குன்னு முழுங்கிடுவா, அதனால நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொம்மை. பாட்டி இல்லை இல்லை நான் அந்த இட்லியே எடுக்க போகிறேன், நான் ரொம்ப தைரியசாலி, அரக்கியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே இன்னும் போனாங்க. அடுத்து ரெண்டாவது பொம்மை இருந்தது. அந்த பொம்மை கிட்ட என் பாட்டி இட்லி என்னோட இட்லி வந்துச்சு இந்த பக்கம் வந்துச்சான்னு கேட்டாங்க. உடனே அந்த பொம்மையை சொல்லிச்சு, ஆமாம் ஆமாம் இட்லி அங்கே தான் போச்சு, ஆனால் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா உள்ளே இருக்கிற அரக்கி உங்களை டபக்குன்னு வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடுவா அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் பாட்டியும் விடாமல் இல்லை இல்லை நான் அரக்கிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அந்த அரக்கியா நானும் பார்த்துடலாம், நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னு ரொம்ப பெரிய பொம்மை இருந்தது, ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த பொம்மையை பார்த்து பாட்டி அசந்து போயிட்டாங்க. அந்த பாட்டி அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கீழே தரையெல்லாம் அதிர ஆரம்பிச்சது, தும் தும்னு. அதுக்கு உடனே அந்த பொம்மை பாட்டியை பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிச்சு. பாட்டி உடனே அந்த பெரிய பொம்மை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய அரக்கி வந்தா, தலையில நல்ல பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு கையெல்லாம் கூர்மையான நகங்களும் கூர்மையான பல்லும் வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டா. என்னது இங்கே யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டா. அந்த பொம்மை சொல்லிச்சு, யாரும் வரலையே அப்படின்னு. ஆனால் அரக்கி அப்படின்னு மோந்து பார்த்துட்டு, இல்லையே இங்கே மனுஷன் வாசனை அடிக்குதே, உண்மையை சொல்ல இங்கே யார் வந்தாங்கன்னு மிரட்டுற மாதிரி கேட்டா. இந்த பாட்டி அரக்கியை பார்த்ததே இல்லையே, அரக்கி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொம்மை பின்னாடியிலேருந்து மெதுவாக எட்டி பார்த்தாங்களா. அரக்கி அந்த பாட்டியை பார்த்துட்டா. இங்கே ஒளிஞ்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியை தன்னோட ஒரு கையில் டபக்குன்னு பிடிச்சி கையில் தூக்கிக்கிட்டா. பாட்டிக்கு அரக்கியை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன இந்த அரக்கி இவ்வளோ பெருசா இருக்கா அப்படின்னு. அந்த அரக்கி பாட்டியை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ருக்கு பாட்டியும் பயத்தோட அந்த அரக்கியை பார்த்து என் பேரு ருக்கு பாட்டி அப்படின்னு சொன்னாங்க.
இதை கேட்ட அரக்கி கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆ, நீ அந்த இட்லி பாட்டி தானே? எனக்கு உன்னோட இட்லியை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்களால் இந்த குகையை தாண்டி வெளியில் வர முடியாது. நல்ல வேளை இன்னைக்கு நீ எங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டிக்கு எப்படி இந்த அரக்கிக்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள அந்த அரக்கி பாட்டியை கையில லபக்குன்னு தூக்கிக்கிட்டு வேகமா உள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க பாதாள லோகத்துக்கு. வழியில ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆத்துல நிறையலாம் தண்ணி இல்லை. அந்த அரக்கியோட முழங்கால் அளவு தான் தண்ணி இருந்துச்சு. ஆனா கூட அரக்கி அந்த ஆத்துக்குள்ள இறங்காம ஒரு படகுல அந்த பாட்டியை உட்காத்தி வச்சு அரக்கியும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. அது ஒரு மந்திர படகு. யாரும் அந்த படகை ஓட்டாமையே அதுவாகவே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக ஆரம்பிச்சுது. பாதி வழி போய்கிட்டு இருக்கும்போது பாட்டி அரக்கியை பார்த்து கேட்டாங்க, இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக தானே இருக்கு, நீங்கள் நினச்சா அப்படி நடந்தே போயிடலாமே, ஏன் படகுல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அரக்கி சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் தண்ணியை கண்டா பிடிக்காது, நாங்கள் அதில் காலையே வைக்க மாட்டோம் அப்படின்னு. இதை கேட்ட பாட்டி ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அரக்கியோட அந்த பக்கம் போயிட்டாங்க. கரைக்கு அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகை முழுக்க விதவிதமாக ரகரகமாக பெருசா சின்னதா குண்டா ஒல்லியான்னு நிறைய அரக்கிகள் இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தோன்ன பாட்டிக்கு இந்த ஒரு அரக்கி இல்லையே, இத்தனை அரக்கிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பயமே வந்துடுச்சு. அதுக்குள்ள அந்த பெரிய அரக்கி பாட்டியை கீழே விட்டுட்டு பாட்டியை பார்த்து சொன்னாங்க, பாட்டி, இனிமே நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் சமைச்சு நீங்கள் தான் தரணும் அப்படின்னு. பாட்டியும் சீக்கிரமாக இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சிடணும்னு யோசிச்சுக்கிட்டேன், சரி சமையல் பண்ணுறதுக்கு சாமானெல்லாம் வேணுமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அரக்கி ஒரே ஒரு அரிசி எடுத்து பாட்டி கையில் கொடுத்தா. இதை பார்த்த பாட்டி, ஒரு அரிசி தான் தரீங்க, இந்த ஒரு அரிசியை வச்சு எப்படி நான் சமைக்க முடியும் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே அரக்கி ஒரு மந்திர அகப்பை கரண்டி இருக்கு இல்லையா, மந்திர கரண்டி, அது ஒன்று கொடுத்தாங்க அந்த பாட்டிக்கிட்ட. இந்த அரிசியை பாத்திரத்தில் போட்டு இந்த கரண்டியால் ஒரு சுத்து சுத்தினேன்னா அந்த பாத்திரம் முழுக்க உனக்கு அரிசி கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அரக்கி. இதே மாதிரியே மீதி சாமான்கள் எல்லாமும் ஒன்று தான் கொடுத்தாங்க. பருப்பு ஒன்று, மிளகா ஒன்று, எல்லாத்தையும் பாட்டி வாங்கிக்கிட்டு போய் பெரிய பெரிய அண்டாக்கள் அதெல்லாம் போட்டு கையில் இந்த மந்திர கரண்டினால ஒரு சுத்து சுத்தினாங்களா. இப்போ பாத்திரம் முழுக்க அரிசி, ஒரு பாத்திரம் முழுக்க பருப்பு, ஒரு பாத்திரம் முழுக்க மிளகா, ஒரு பாத்திரம் முழுக்க உப்புன்னு எல்லாமே வந்துடுச்சு. பாட்டிக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரே ஒன்று தான் இருந்தது, இந்த கரண்டியில் தொட்டோன்னே இத்தனை வந்துடுச்சே அப்படின்னு. அரக்கிகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுவையாக பாட்டி சமைச்சாங்க. அரக்கிகள்லாம் பாட்டி சமைக்கிற வரைக்கும் காத்திருந்து பாட்டியோட சமையலோட வாசனைக்கே எப்படா சாப்பாடு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி சமைச்சு முடிச்சோன்னே எல்லா அரக்கிகளும் போட்டி போட்டுக்கிட்டு பாட்டி போட்ட சாப்பாடை முழுக்க சாப்பிட்டு ஓ அப்படின்னு ஒரு பெரிய ஏப்பம் விட்டாங்க. நல்லா சாப்பிட்டதுனால எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வந்துடுச்சு. எல்லா அரக்கிகளும் அங்கங்கே போய் படுத்து பெரிய கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி காத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த மந்திர அகப்ப கரண்டியை எடுத்து இடுப்பில் நல்லா கட்டிக்கிட்டு யாருக்கும் துளி கூட சந்தேகம் வராதபடி, சத்தமே வராதபடி மெதுவாக நடந்து ஆத்தங்கரைக்கு வந்துட்டாங்க. அங்கே அந்த மந்திர படகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த படகு கிட்ட சொல்லவும் அந்த படகு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கரைக்கு கொஞ்சம் முன்னாடி வரும்போது அரக்கிகள்லாம் எழுந்துக்கிட்டாங்க. அவங்க எழுந்து வேகமாக பாட்டியை காணணுன்னு ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. பார்த்தா பாட்டி ஆறை முக்காவாசி கடந்து அந்த பக்கம் போக பார்த்தாங்க. இதை பார்த்த அரக்கிகள்லாம் தண்ணிக்குள்ளே தான் காலை வைக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு பாட்டி சரி நம்ம இவங்ககிட்டே தப்பிச்சிட்டோன்னு நினச்சாங்க. ஆனால் அரக்கிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தங்களோட வாயால் அந்த ஆற்று தண்ணி முழுக்க குடிச்சிட்டாங்க. ஆறில் தண்ணியே இல்லை, எல்லா தண்ணியும் குடிச்சிட்டாங்க. அதனால ஆறுக்கு கீழே இருந்த அந்த சேரில் படகு மாட்டிக்கிச்சு. பாட்டியால் அந்த படகுல இனிமேல் போக முடியாது. உடனே என்ன பண்ணாங்க, பாட்டி
படகுலேருந்து கீழே இறங்கி சேத்துக்குள்ள மெதுவா நடந்து அந்த கரைக்கு போகலாம் நடக்க ஆரம்பிச்சாங்க. பாட்டியை பிடிக்கிறதுக்காக அரக்கிகளும் அந்த சேருல நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பாட்டி சேத்துல தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. இப்ப பாட்டி உடம்பெல்லாம் சேராயிடுச்சா. இத பார்த்த அரக்கிகளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதனால எல்லா அரக்கிகளும் சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சதுனால அவங்க வாயில வச்சிருந்த அந்த ஆத்து தண்ணி எல்லாம் மறுபடியும் கீழே கொட்டிடுச்சு. இப்ப ஆறுல மறுபடியும் தண்ணி போக ஆரம்பிச்சிடுச்சு. அரக்கிகள்லாம் அந்த தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பாட்டி அந்த கரைக்கு பக்கத்துல இருந்ததுனால சேத்தெல்லாம் அந்த ஆத்துல கழுவிக்கிட்டு வேகமா அந்த கரையில ஏறி அந்த மந்திர கரண்டியை எடுத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு அந்த குகையை விட்டு வெளியில ஓடி வந்து தன்னோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பாட்டி கிட்ட, பாட்டி எங்க போனீங்க, நாங்க எல்லாம் உங்களை தேடி காணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி தன்னோட குகைக்கு போன அனுபவத்தெல்லாம் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே, இனிமே அவங்க எல்லாருக்கும் நான் நிறைய ருசியா உணவெல்லாம் காசு கூட இல்லாம சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களுக்கெல்லாம் வயிறார அந்த மந்திர கரண்டி வச்சு சுவையா சமைச்சு போட்டாங்க. மக்களும் பாட்டியோட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க.